அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 2.26 2 cos 9π/4 ப்ளஸ் I sin 9π/4 டிவைடட் பை 4 இன்ட்டு காஸ் மைனஸ் 3π/2 ப்ளஸ் I sin 3π/2 என்ற வகுத்தலின் மதிப்பை செவ்வக வடிவில் காண்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு முதல்ல நமக்கு ஒரு ஃபார்முலா படிக்கணுமா. Z1 = R1 cos theta 1 plus I sin theta 1. ஓகேவா. Z2 = R2 cos of theta 2 plus I sin theta 2. So Z1 by Z2 = R1 by R2 cos of theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா 2 முதல்ல எழுதுவோம். 2 இன்ட்டு காஸ் 9π/2 இன்ட்டு காஸ் 9π/4 ப்ளஸ் I sin 9π/4 டிவைடட் பை 4 இன்ட்டு cos minus 3π/2 plus I sin minus 3π/2 that is equal to நம்ம பண்ணிக்கலாமா. பாருங்கள் R1 by R2, so that is 2/4. then next cos theta 1 minus theta 2, so cos of theta 1 வேணுமா 9π/4 minus 3π/2 ஓகேவாம்மா ப்ளஸ் I sin 9π/4 minus 3π/2 ஓகேவாம்மா. இது பாருங்கள் 2 அதாவது இங்கே சொல்லியிருக்கோமா R1 by R2, ஸோ 2/4. then cos theta 1 minus theta 2, ஸோ cos of 9π/4 minus என்ன இருக்கலாமா minus 3π/2 plus I sin 9π/4 minus 3π/2 ஓகேவாம்மா. இது எழுதி முடிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிடுவோமா. இந்த 2 கேன்சல் பண்ணால் 1/4 ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 காஸ் என்ன சொல்லுவோம் காஸ் இப்போ 2 12. இப்போ இதுக்கு 2க்கு எல்சிஎம் எடுக்கணும் தானே. 4 தான் எல்சிஎம் ஓகேம்மா. 4 எல்சிஎம் 4 9π/ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் அப்படி தானம்மா. இங்கே பார்த்தீங்களாம்மா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தால் 4. அப்போது இங்கே 6π வரும். 6π ப்ளஸ் I sin என்னம்மா வரும் I sin மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு அதே மாதிரி தான் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் இங்கே எல்சிஎம் எடுத்தால் 4 9π ப்ளஸ் 6π ஓகேம்மா. தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 காஸ் என்னம்மா 15π/4 ப்ளஸ் I sin 15π/4 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 15π 1/2 எப்படி எழுதலாம் காஸ் ஆஃப் பை மைனஸ் அது 4π மைனஸ் π/4 ஏம்மா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பாருங்கள். 16 மைனஸ் பை 15π ப்ளஸ் I sin 4π மைனஸ் π/4 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ 4πயோட வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கம்மா, உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன். ஓகே, இது 0 π/2 0 π/2 இது எப்படி வரும். இது 0 π/2னா தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. பையனா எவ்வளோ வரும் 180 டிகிரி. இது 270 டிகிரி ஓகேவாம்மா. இது 360 டிகிரி. இப்போ என்ன சொல்லலாம்
பை ப்ளஸ் பை பை டூ எவ்வளோ ஆன்சர்? 2 பை 3 பை பை 2. ஓகே, இதில் வந்து என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு 3 பை பை 2. ஓகேம்மா? என்ன இங்கே பாருங்கள், இது டு பை பை 2, இது டு கூட ஒரு பை பை 2 ஆட் பண்ணால் பை. இதில் வந்து பை ப்ளஸ் பை பை 2, தட் இஸ் 3 பை பை 2, 260. இது வந்து என்ன? 2 பை. ஓகே, ஓகேம்மா? இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இதில் வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் சொல்லுமா? ஆல் ஃபஸ்ட்டு பாருங்கம்மா, ஆல் சில்வர் படிச்சுக்கோங்க, டீ கப்ஸ். அப்போனா ஆல் ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் வந்து சைன் காஸ், சைன் டீட்டா காஸ் டீட்டா அண்டு டைன் டீட்டா மூணுமே என்ன வரும்? ப்ளஸ்ஸாக வரும். செகண்ட் குவாட்ரண்டில் வந்து சைன் டீட்டா மட்டும் ப்ளஸ், காசும் டைன் டீட்டாவும் நெகட்டிவில் வரும். தேர்டு குவாட்ரண்டில் டேஞ்சண்ட் மட்டும் ப்ளஸ், சைனும் காசும் நெகட்டிவாக வரும். ஃபோர்த்து குவாட்ரண்ட் காஸ் டீட்டா மட்டும் ப்ளஸ், சைன் டீட்டாவும் டைன் டீட்டாவும் நெகட்டிவ். அதுக்கு தான் ஆல் சில்வர் டீ கப்ஸ். இதில் வந்து சைன் டீட்டா மட்டும் ப்ளஸ், மித்த இதுக்கு வந்து எனது டேனும் டேன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ். தேர்டு குவாட்ரண்டில் டேன் டீட்டா வந்து ப்ளஸ், சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ். அது டீ கப்ஸு வருது இல்லையா? கப்புனா காஸ் டீட்டா மட்டும் ப்ளஸ், சைன் டீட்டாவும் டைன் டீட்டாவும் நெகட்டிவ். அதை தான் ஆல் சில்வர். இது மறந்து போயிருமலாமா? அதை ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகேவா? இந்த சில்வர்னால் சைன் டீட்டா வச்சுக்கோங்க, டீனா டைன் டீட்டா வச்சுக்கோங்க, சீனா காஸ் டீட்டா வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கோம்? காஸ் ஆஃப் 4 பை. இது வரைக்கும் 2 பை அப்படிங்கச்சுமே இன்னொரு ரவுண்டு அடித்தா 3 பை, இன்னொரு ரவுண்டு அடித்தா 4 பை. ஓகேம்மா? அப்போ 4 பை மைனஸ் பை பை 4. அப்போ இந்த குவாட்ரண்ட் தான் வரும். இதில் வந்து காஸ் டீட்டா வந்து ப்ளஸ்ஸாக வருது. அப்போ காஸ் பை பை 4 ப்ளஸ் ஐ சைன். ஃபோர்த்து குவாட்ரண்டில் இதுதான் 4 பை வரும். 4 பைனா என்னது? ஃபோர்த்து குவாட்ரண்டில் வந்து காஸ் வந்து ப்ளஸ்ஸு, ஆனால் சைன் டீட்டா வந்து என்னது? சைன் டீட்டா வந்து மைனஸ் வரும். அப்போது நம்ம என்ன செய்யலாம்? மைனஸ் பை பை 4. ஓகேம்மா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ காஸ் பை இப்போ காஸ் பை பை 4. இப்போ சொல்லுங்கள், சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. அப்படி தானம்மா? உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா? பாருங்கள், நல்லா படிச்சுக்கோங்கம்மா. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டா. ஓகேம்மா? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் பை பை 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. காஸ் பை பை 4 வந்து 1/√2 மைனஸ் ஐ சைன் 1 சைன் பை பை 4ங்கச்சமே என்னது? 1/√2 செவ்வக வடிவில் எழுதியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2√2 மைனஸ் ஐ 2√2. ஓகேம்மா? ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோமே. மேலே நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் என்ன செய்வோம்? √2 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1/2√2 நியூமரேட்டர் பகுதி தொகுதியில் வந்து 2√2 வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ √2 டிவைடட் பை 2 தட் இஸ் 4 மைனஸ் ஐ சைன் 2 தட் இஸ் 4. இதான் செவ்வக வடிவம். ஏமா இதே போதும், கூட ஒரு சிம்பிளிஃபை. புக் ஆன்சர் இப்படி தான் கொடுத்துருக்கான். சரி, அதனால் நம்ம நியூமரேட்டர் பகுதி தொகுதி ரெண்டுலேயும் என்ன செய்வோம்? √2 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்லியிருக்கான்னா, சென்ற வகுத்திலின் மதிப்பினை செவ்வக வடிவில் எழுதுக. செவ்வக வடிவில் எழுதியிருக்குமா? ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதுமா? 2 cos 9 pi by 4 plus I sin 9 pi by 4 divided by 4 into cos 3 by 2 plus I sin minus 3 by 2 that is equal to answer என்ன இருக்கலாமா? √2 by 4 minus I √2 by 4. இதுதான் செவ்வக வடிவில் இருக்கும்.
ஓகேம்மா. முதல்ல இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கணும். Z1 ஈக்குவல் டு R1 cos θ1 ப்ளஸ் I sin θ2. Z1 ஈக்குவல் டு R1 cos θ1 ப்ளஸ் I sin θ1. Z2 ஈக்குவல் டு R2 cos θ2 ப்ளஸ் I sin θ2. Z1 by Z2 ஈக்குவல் டு R1 by R2. இந்த ஃபார்முலாவை இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் வந்து எல்சிஎம் எடுக்கும். இதை வந்து cos 15π/4 அது வந்து சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக 4π அப்படின்னு கொண்டு போவோம். ஏமா இந்த cos ஆஃப் 15π/4 இதுக்கு வந்து இதுக்கு வந்து இப்போ cos 0 0 sin 0 0 cos 90 cos 360 30 cos 60 டிகிரி அதுக்கெலாம் நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொன்னால் இப்போ பாருங்கம்மா, cos 45 டிகிரிக்கு என்ன சொல்லுவோம், 1/√2. sin 45 டிகிரிக்கு என்ன சொல்லுவோம், 1/√2. இந்த 15π/4 வந்து நம்ம 4πன்னு எழுதுகிறோம். 4π எழுதுனா பாருங்கள், 4π மைனஸ் π/4. இதை வந்து இந்த 4πயை வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்து குவாட்ரண்ட் மூணையும் கண்டுபிடிக்கும். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ cos π/4 ப்ளஸ் I sin மைனஸ் π/4 கொண்டு வரோம். ஸோ தட் இஸ் இந்த ஆன்சர் கொண்டு வரோம். ஓகேவா? இது வந்து செவ்வக வடிவில் நம்ம எழுதியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.